ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி, விழாவாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதைகள், தாத்பரியங்கள், வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையா நாம கடைபிடித்தா அதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். அந்த வகையில முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உரிய விநாயகர் சதுர்த்தி விரதத்தை முதல்ல கடைபிடித்து பலனடைந்தது யாரு? விநாயக பெருமானுக்கு முதல்ல கொழுக்கட்டை படைத்தது யாரு? கொழுக்கட்டை படைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன? விநாயக பெருமானுக்கு ஏன் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யணும்? அதன் பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை என்ன? இந்த தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க. அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில இந்த தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறையா வழிபாடு செய்யுங்க. விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ள பெறல. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு வர்றோம். அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை முழு பக்தியுடன் வழிபாடு செய்யறவங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும். ஆனா விநாயகர் சதுர்த்தி விரதத்தை யார் முதல்ல அனுஷ்டித்தது, பலனடைந்தது யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. விநாயகர் சதுர்த்தி விரதம் பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்ற முறையை யார் முதல்ல துவங்கி வைத்தாங்க? விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அப்படி பலன் பெற்றவர்கள் யார் யார் அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். வெற்றி தரக்கூடிய விநாயகர் விரதம். அன்னை பார்வதி தேவி தாக்ஷாயினி அப்படின்ற திருநாமத்தோட ஹிமவானுக்காக மகளாக அவதரித்தாள். தாக்ஷாயினி தன்னுடைய உடலை யோகாக்னியில் விட்டு 3 வயது சிறு பெண்ணா ஹிமவானுக்காக அயோனிஜியாக தோன்றி வளர்ந்து வேத நூல்கள் பல கற்று மனப்பருவம் அடைந்தார். பரமசிவனையே தன்னுடைய கணவனாக அடைய நினைத்து தன் தந்தை ஹிமவானிடம் விருப்பத்தை தெரிவித்து அதற்குரிய வழியை கேட்டால் அதற்கு ஹிமவான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மூலமாயிருக்கும் விநாயகரை ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி நாளில் நினைத்து விரதமிருந்து முறைப்படி பூஜை செய்தால் சகல விக்னங்களும் நீங்கி சகல சக்திகளும் உண்டாகி இவ்வுலகில் சுகமும் இறுதியில் மோட்சமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. உமாதேவி அதாவது தாக்ஷாயினி தன்னுடைய தந்தை கிட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிக்கணும், இதுக்கு முன்னாடி யாராவது அனுஷ்டித்து இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஹிமவான் ஒரு சமயம் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கிட்ட தந்தையே எண்ணற்ற விரதங்களுள் முதன்மையானதும் எளிதில் அநேக நன்மங்களை அளிக்கக்கூடியதும் மிகவும் மேன்மையானதுமான விரதத்தை உபதேசிக்குமாறு கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான், மகனே நீ கேட்டவை அனைத்தையும் அளிக்கக்கூடியது விநாயகர் சதுர்த்தி விரதம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முருகன், தந்தையே தங்கள் மகனான விநாயகருக்கு முதலில் பூஜை செய்ய சொல்வதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்க அதற்கு சிவபிரான், மைந்தா இப்பொழுது என் மகனாக அவதரித்திருக்கும் விநாயகர் தான் முன்பு அதர்மத்தை அழிக்க எத்தனையோ அவதாரங்களை எடுத்திருந்தார். ஆகவேதான் வேதம் முழுவதும் என்னையும் விநாயகரையும் வேறுபடுத்தாது ஒன்றாகவே பாவிக்கும். ஆகவே அவரது விரதத்தை ஏற்று பூஜையை செய்வது அனைத்து நன்மைகளையும் அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகனும் சூரபத்மனுடன் போரிடுவதற்கு முன்னாடி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அந்த போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லுது புராணம். அதனால இந்த விரதத்தை செய்து நீ விரும்பிய மணவாளனை அடைவாய் அப்படின்னு கூறிய தந்தை ஹிமவான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையையும் மகள் உமாதேவி கிட்ட சொல்றாரு. உடனே உமாதேவியான தாக்ஷாயினி பணியாட்களிடம் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை தயார் செய்யும்படி சொல்றாங்க. நறுமண கற்பக மலர்கள், பலவித இலைகள், நவரத்னங்கள், புனித நதி நீர், அருகு, வன்னி, பூமாலைகள் இப்படின்னு பல அரிய பொருட்கள் தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் இதிலிருந்து குவியுது. நைவேத்தியத்திற்காக அறுசுவை உணவுகளும் பட்டியலிடப்படுது. விநாயகர் பூஜை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தால் அழகான மண்டபம் எழுப்பி அதை பவளம், மாணிக்கம், நவரத்னங்களாலும் புஷ்ப மாலைகளாலும் அலங்கரித்து கும்பத்தில் தாளை நார்த்தையை கட்டியும் தூண்கள்ல வாழை, கமுகு, கரும்பு, மாவிலை தோரணம் கட்டியும் அலங்கரிக்கிறாங்க. தூய்மையான இடத்திலிருந்து களிமண் கொண்டு வந்து விநாயகருடைய பிம்பத்தை செய்து வைக்கிறாங்க. ஹோமகுண்டம் அமைத்து சந்தனம், பன்னீர், புனுகு கலந்து புகை மூட்டுறாங்க. நவரத்ன பொடிகளால கோலமிட்டு சுவர்கள்ல சித்திரங்கள் வரைகிறாங்க. பூஜைக்காக தங்க
தங்க பாத்திரங்கள் வந்து கொண்டு வர்றாங்க. உமாதேவி அதிகாலையில கங்கையில நீராடி விபூதி குங்குமம் விட்டுக்கிட்டு ருத்ராட்சம் தரித்து ஆசமனம் அந்தர் பகிர்நிஷங்கள் பூத சுத்தி பிரணயாமம் சங்கல்பம் முதலியவைகளை வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தன பலகையில் மேடை அமைத்து அதன் மேல் அரிசியை பரப்பி அதன் மீது பொன்னாடை விரித்து அதன் மீது நூல் சிற்றிய பொன்னாலாகிய குடத்தில் நீர் நிரப்பி அதில் நவரத்னங்களை சேர்த்து குடத்தின் மீது மாவிலை தளிர்களையும் தேங்காய் தர்ப்பை முதலியவற்றையும் வைத்து குங்குமம் சந்தனம் புஷ்பங்களால் அலங்கரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கும்பத்தோட மேற்குல விநாயகர் எந்திரத்தை வைத்து அதன் பக்கத்தில் ஸ்வர்ண விநாயகரையும் பிருத்திவி மூர்த்தியை களிமணால செய்த பொன் மண்டபத்திலும் எழுந்தருள செய்து அவற்றை சங்கு தீர்த்தத்தினால தூய்மைப்படுத்தினார். கங்கை நீரால் நிரப்பிய பஞ்சபாத்திரத்தில் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ அக்ஷதை பால் தர்ப்பை புஷ்பம் வெண்கடுகு நெய் எல் முதலியவற்றை சேர்த்து அர்க்கிய பாத்திய ஆசமனம் மந்திரபூர்வமாக செய்து புஷ்பாட்சயால முறைப்படி பூஜை ஹோமம் ஜபம் தியானம் செய்து 16 வகை உபச்சாரங்களும் வந்து உமாதேவி வந்து செய்கிறாங்க. அடுத்ததா மண்டபத்தின் முன் அநேக வாத்தியங்கள் முழங்க வெண்பொங்கல் பாலன்னம் சர்க்கரை பொங்கல் தயிரெண்ணம் மிளகெண்ணம் கடுகெண்ணம் எள்ளெண்ணம் குழம்பு வகைகள் கறி வகைகள் புட்டுமாவு பொரி சுண்டல் வெல்லம் பச்சரிசி வறுத்த பருப்பு எள்ளு ஏலம் தேங்காய் சர்க்கரை பயறு இதனால செய்த உருண்டை பல வகை மோதகம் அப்பம் அடை லட்டு வடை பணியாரம் தேன் குழல் முறுக்கு வெள்ளரிக்காய் பலாப்பழம் மாங்கனி வாழைப்பழம் நெய் பால் தேன் மோர் தயிர் இளநீர் கரும்புச்சாறு இவைகளை மந்திரபூர்வமாக நிவேதினம் செய்கிறாங்க. சந்தனம் அகில் கருங்காலி அர்ச்சுனம் வில்பம் அப்படின்ற பஞ்ச தூபங்களும் கொடுத்து குங்கும தீபம் முதலான பல தீபங்கள் காட்டி குடை கண்ணாடி சாமரம் விசிறி கொடி ஆலவட்டம் இதுகளை உபச்சாரமா காட்டுறாங்க. பலவித இசைகள் இசைக்க வாத்தியங்கள் முழங்க நர்த்தனம் செய்யப்பட்டது. கற்பூர ஆரத்தி எடுத்து பிரதட்சிண நமஸ்காரம் உத்தர நியாசங்கள் வந்து செய்கிறாங்க. இவ்வாறா உமாதேவி 30 நாட்கள் விரதம் இருந்து கண் விழித்து விநாயகரை பூஜை செய்கிறாங்க. 31ஆம் நாளன்று பல வகையான தானங்களுடன் சொர்ண முத்திரையை கும்பத்துடன் பூஜை செய்வித்த ஆச்சாரியருக்கு தட்சிணையும் கொடுக்கிறாங்க. அதிதி பரதேசி ஆகியோருக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. பிருத்திவி மூர்த்தியை புனர்பூஜை செய்து மங்கள வாத்தியத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்று நதியில கரைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெகன்மாதாவான உமாதேவி விக்னேஸ்வர விரத பூஜை செய்து தட்சிணாமூர்த்தியின் மறு உருவமான சிவபெருமானை மணந்து கொண்டாள் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது. இந்த சித்தி விநாயக விரத பூஜை மகிமையை பார்க்கவ புராணமாகிய கணேச புராணத்துல இந்த கதை விரிவா வந்து சொல்லப்படுது. அடுத்ததா கிருஷ்ண பரமாத்மா இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஸ்ரீயமந்தக மணியை அபகரித்த அபபாவத்திலிருந்து மீண்டார். அது மட்டுமல்லாம பஞ்சபாண்டவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்ததனால இழந்த அதிகாரத்தையும் நாட்டையும் திரும்ப பெற்றனர். பல ரிஷிகளாலும் தேவர்களாலும் அனுஷ்டிக்கப்படும் இந்த சித்தி விநாயக பூஜையை செய்பவர்கள் அனைத்து பயன்களையும் அடைவார்கள் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது. இது மூலமா விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தா என்னென்ன பலன்கள் பெறலாம் அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா விநாயகர் சதுர்த்திக்கு அதாவது விநாயகருக்கு முதலா கொழுக்கட்டை படைத்தது யாரு, கொழுக்கட்டை உணர்த்தக்கூடிய சூட்சுமம் என்ன, அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விசேஷம் மற்றும் பண்டிகை நாட்களின் போது அந்தந்த தெய்வத்துக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வணங்குவோம். அது மாதிரி இன்னும் சில நாட்களில் இந்தியாவை விமர்சையாக கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வரவேற்குது. குழந்தைகளுடைய கடவுள் அப்படின்னு அறியப்படும் பிள்ளையார் உணவு பிரியர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விநாயகருக்கு படைக்கக்கூடிய உணவுகளில் முதன்மையானது கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு விதவிதமான உணவு பண்டங்களை சமைத்து நைவேத்தியமாக வைத்தா கூட கொழுக்கட்டை தேங்காய் வாழைப்பழம் இதை வைக்கிறது பிரதானமாக நைவேத்தியங்கள். அதே மாதிரி விநாயகர் சிலைகளை எல்லாம் கை மேலே கொழுக்கட்டை இருக்கிறத நாம் வந்து பார்த்துருப்போம். விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் வைக்கக்கூடிய விநாயகர் சிலைகளும் கூட கையில் கொழுக்கட்டை கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வெல்லம் தேங்காய் அரிசி மாவு வைத்து செய்யப்படும் இந்த சுவையான மோதகம் விநாயகருக்கு பிரியமான உறவாக மாறியதற்கு முக்கியமான புராண கதை ஒன்று இருக்கு. முதல் கடவுளாக ஞானம் மற்றும் வெற்றிகளை அருளும் தெய்வமாக அறியப்படும் விநாயகருக்கு முதலா கொழுக்கட்டை படைத்து வழிபாடு செய்தது வசிஷ்ட முனிவருடைய மனைவி அருந்ததி அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. மும்மூர்த்திகளும் தனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு அத்திரி முனிவரின் மனைவியான அனுசியா விரும்பியது மாதிரியே இதுவரை விநாயகருக்கு யாருமே செய்து கொடுக்காத
படைக்காத உணவை செய்யணும் அப்படின்னு அருந்ததி வந்து விரும்பினாங்க. விநாயகர் ஒரு முறை வசிஷ்ட முனிவரின் குடிலுக்கு வருகை புரிந்தார். விநாயகருக்கு விதவிதமான உணவை விருந்தளித்த அருந்ததி விநாயகரை தான் உணர்ந்தது போலவே இந்த உலகமும் உணர வேண்டும் அப்படின்னு அரிசி மாவினால் வெள்ளை நிறத்தில் சொப்பு செய்து உள்ளே தேங்காய் வெல்லம் கலந்த பூரணம் வைத்து விநாயகருக்கு நைவேத்தியமாக படைத்தார். 21 உருண்டைகளை சாப்பிட்ட பிறகு விநாயகருடைய பசி வந்து அடங்கியது. அருந்ததி அளித்த அந்த நைவேத்தியம் தான் கொழுக்கட்டை. கொழுக்கட்டையோட மேற்புறம் வெள்ளை நிறத்தில் இருப்பது இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ளே இருக்கும் இனிப்பு இறைவனின் அருளையும் குறிக்கும். இந்த தத்துவத்தை அறிந்த விநாயகர் கொழுக்கட்டை உணர்த்தும் சூட்சுமத்தை அனைவரும் அறிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் தன்னுடைய கைகளில் கொழுக்கட்டை ஏந்தியவாறு எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார். விநாயகரின் சூட்சுமத்தை உலகுக்கு உணர்த்திய அருந்ததி ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கும் வரத்தை பெற்றார். அது மட்டுமல்லாம விநாயகருடைய பசியை ஆற்றியதால் யார் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வணங்குறாங்களோ அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் தீர்ந்து நன்மை பெருகக்கூடிய வரமும் அவர்களுக்கு வந்து அளித்தார். அடுத்ததா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதன் காரணம், அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை என்ன, அது குறித்தும் தெரிஞ்சுக்கலாம். கடும் வெயிலில் அருகம்புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. குடல் புண்களை ஆற்றும் சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. முன்னொரு காலத்துல கவுண்டியர் அப்படின்ற முனிவர் வந்துட்டு இருக்காரு. அவர் எப்பொழுதுமே விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வராரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த முனிவருடைய மனைவி, எதற்காக விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த கவுண்டியர் விநாயகருக்கு அருகம்புல் வழிபாடு வந்ததற்கான காரணத்தை தன்னுடைய மனைவிக்கு வந்து சொல்றாரு. அது ஒரு புராண கதை, அதனை நாமும் தெரிஞ்சுக்கலாம். அது யமலோகம். யமன் வீற்றிருந்த சபையில் அனைவருமே இசைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாடல்கள் பாடி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. தேவலோக கன்னிகளான ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இந்த மூவருமே இசைக்கு ஏற்ப அற்புத நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நடனத்தை அந்த சபையை அசையாம பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்கள திலோத்தமையின் நடனம் யமனை வந்து கவருது. அவளுடைய அழகும் யமனை வந்து கவருது. அதனால யமனுக்கு காமம் தலைக்கேறியது. தன்னுடைய சபையில் பலரும் கூடி இருக்கிறாங்க அப்படின்றத மறந்து ஓடி சென்று திலோத்தமையோட கைகளை வலுவா பிடிச்சுக்கிறா யமன். யமதர்மனுடைய இந்த தகாத செயலால என்ன கேடு விளைய போகுதோ அப்படின்னு அங்க இருந்த அனைவருமே திகைத்து போறாங்க. ரம்பையும் ஊர்வசியும் அங்கிருந்து ஓடி மறைஞ்சு போறாங்க. அதையெல்லாம் காணும் நிலையில யமன் வந்து கிடையாது. தர்மத்தை நிலைநிறுத்தும் அவனுக்கு இப்போது காமமே தலை தூக்கி நிக்குது. அதனால திலோத்தமையின் கரங்களை மறுபடியும் வலுவா வந்து பிடிக்கிறார். அவனுடைய காமம் திரண்டு சுக்லமா வெளியேறியது. அதன் மூலம் ஒரு அசுரன் வந்து வெளியில வர்றான். அவன் வெப்பத்தால் வந்து தகிக்கிறான். அவன் தொட்டதெல்லாம் நெருப்புல வந்து பொசுங்கி போகுது. அவன் வாயிலிருந்தும் நெருப்பு வந்து வெளிப்பட்டது. இதனால அவன் அனலாசுரன் அப்படின்னு சொல்லப்படுறான். தேவர்களையும் மக்களையும் முனிவர்களையும் தன்னுடைய வெப்பத்தால துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் இந்த அனலாசுரன். தேவர்கள் அனைவருமே திருமாலுக்கிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் தன் படையோட போய் அனலாசுரனோட போரிட்டு அவனை வந்து வீழ்த்துறாரு. கீழே விழுந்த அவன் மீது வருணன் கடுமழை வந்து பொழிவிக்கிறான். குளிர்ச்சியான சந்திரன் அனலாசுரன் மீது தன்னுடைய குளிர் கதிர்களை வந்து பாய்ச்சிறான். இதையெல்லாம் அடுத்து விநாயக பெருமான் அனலாசுரன் பக்கத்துல வந்து போறாரு. அவனை சிறிய உருவமா மாற்றின விநாயகர் அவனை அப்படியே எடுத்து விழுங்கிறாரு. அப்போது விநாயகருடைய வயிற்றுல சூடான வெப்பம் வந்து ஏற்படுது. அது கடுமையான வெப்பத்தை உண்டாக்கி விநாயகரை வந்து அவதிப்படுத்துது. சிவபெருமான் தன்னுடைய குளிர்பானங்களை விநாயகர் மீது எய்துறாரு. ஆனாலும் அவருடைய வெப்பம் வந்து தனியல. கங்கை தன்னுடைய குளிர்ச்சியான நீரால விநாயகரை வந்து கரை நீட்டுறாங்க. அதுவும் பலன் வந்து கொடுக்கல. இறுதியா ஒரு முனிவர் அருகம்புல்ல விநாயகர் மீது வைக்கிறாரு. அதனுடைய குளிர்ச்சியால அவருக்குள் இருந்த வெப்பம் வந்து தணிந்து போகுது. வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் நிறைந்த அந்த அருகம்புல் விநாயகருடைய முக்கியமான வழிபாட்டு பொருளா மாறி போகுது. அருகம்புல் எல்லா காலங்களிலும் வளரும் தன்மை கொண்டது. மழை இல்லாம கடுமையான கோடை இருந்தா கூட அருகம்புல் வந்து வளரும். கடும் வெயில்ல அருகம்புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. சிறிதளவு மழை பெய்தா கூட அருகம்புல் பசுமையா துளிர்விட்டு வளர்ந்துரும். சாதாரண புல் மாதிரி காட்சி தரக்கூடிய இந்த அருகம்புல் அளப்பரிய மருத்துவ குணங்களை தன்னகத்தே வந்து வச்சிருக்கு. குளிர்ச்சி தன்மை கொண்ட இந்த அருகம்புல் உடல் சூட்டை வந்து அகற்றும். சிறுநீர் கடுத்தது அப்படின்னா அதனை வந்து குணமாக்கும். நாள்பட்ட குடல் புண்களை ஆற்றும் சக்தி இந்த அருகம்புல்லுக்கு வந்து இருக்கு. இதை வந்து குடிச்சிட்டு வரவங்களுக்கு ரத்தம் வந்து தூய்மையாகும், கண் பார்வை வந்து தெளிவாகும். இப்படி பல ஆற்றல் கொண்ட அருகம்புல்லை தான் விநாயகர் தன்னுடைய விருப்பமான அர்ச்சனைக்குரிய பொருளா வந்து மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுது புராண கதை. இந்த பதிவின் மூலமா விநாயகர் சதுர்த்தி விரதத்தோட மகிமையும் அருகம்புல்லோட மகிமையும் கொழுக்கட்டையோட
வாழ்க்கையோட சூட்ச்மத்தையும் அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.